பேச மாட்டீங்களே. நீங்கள் கம்பெனியை கொண்டு வரீங்க, வேலை வாய்ப்பு யாருக்கு தரீங்க? 90% தமிழருக்கு தரீங்களா? தமிழ் குடிகளுக்கு தரீங்களா? இல்லை 80% தமிழ் குடிகளுக்கு தரீங்க, தமிழருக்கு தரீங்களா? இல்லைல்ல. இங்க கம்பெனி இருக்கிறது இங்க தமிழ்நாட்டில், வேலை செய்கிறது யாரு? பிற மொழியாளர். அப்போ தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன பண்ணுது? புறக்கணிக்கப்படுது, பின்னுக்கு தள்ளப்படுது, வஞ்சிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் வேலை வாய்ப்பில். ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்லவே வேண்டாம், தமிழ் குடிகளுக்கு வேலை வாய்ப்பு புறக்கணிக்கப்படுது, பறிக்கப்படுது. அதுலேயும் ஒரு சட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 90%, 80%, 90% இட வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறது சட்டம் இல்லை, இங்கே ஏற்றல. அப்போ அந்த ஜெனரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை இருக்கவங்க யார் இருக்காங்க? தமிழ் அல்லாதவர்கள் இருக்காங்க, பிறமொழியாளர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க. தமிழன் அங்கே வஞ்சிக்கப்படுகிறான். அப்போ இதெல்லாம் இப்போ ஈஸியாக நீங்கள் சொல்லிடுறீங்க, நாங்கள் அந்த கம்பெனி கொண்டு வந்தோம், அப்படி வாய் பேசாமல் போய் சொல்கிறீங்க. இந்த ரெண்டு கட்சிகளும் நாங்கள் கம்பெனி இந்த தொழில் அந்த கம்பெனி கொண்டு வந்தோம், தொழிற்சாலை கொண்டு வந்தோம்னா கொண்டு வந்தீங்க. வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுத்தீங்க? தமிழருக்கு கொடுத்தீங்களா? தமிழர் அல்லாதவருக்கு கொடுத்தீங்க.